என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, ஒரு சின்ன சீனை இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு கூட்டத்தில் நீங்க நிக்கிறீங்க, சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கீங்க. அப்போ யாரோ ஒருத்தன் ஒரு லைன் விடுவான். பெரிய இன்சல்ட் இல்லை, கெட்ட வார்த்தை இல்லை, ஆனா உள்ளுக்குள் ஏதோ ஒரு சின்ன குத்து. அந்த செகண்ட்ல என்ன நடக்கும் தெரியுமா? மூளை ஃபுல் ஸ்பீட்ல ஓடும். இவன் சீரியஸா சொன்னானா? நம்மளை டார்கெட் பண்ணானா? இப்ப பதில் சொல்லலைன்னா வீக்குன்னு நினைப்பானா? இதெல்லாம் லைட்னிங் ஸ்பீட்ல ஓடும். ஆனா வாய் மட்டும் திறக்காது. நீங்க சிரிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணுவீங்க, அந்த இடத்தை விட்டு நகர்ந்துடுவீங்க. வெளியே காம், உள்ளே ஸ்டாம். வீட்டுக்கு போன பிறகுதான் டயலாக் வரும். அப்போ இதை சொல்லியிருக்கணும், அதை கவுண்டர் பண்ணியிருக்கணும். லேட் ரியாக்ஷன். இது ஆல்மோஸ்ட் எல்லாரோட லைஃப்ல நடக்கிற விஷயம். ஆனா இன்று நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் உண்மை சொல்ல போறேன். அந்த நேரம் நீங்க பதில் சொல்லலைன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. பல நேரம் அதுதான் பெரிய பவர் மூவ். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் ஃபைட் பண்ண வரமாட்டாங்க. அவர்கள் நோக்கம் வேற. உங்க ரியாக்ஷனை வாங்கணும், உங்க இமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க கோபப்படுறீங்களா? நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்களா? அவன் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டான். ஏன்னா அவன் ஒரு வார்த்தையால உங்க மைண்டுக்குள்ள குடியேறிட்டான். அதனால தான் இன்று நாம பேச போற டாபிக் சாதாரணம் இல்லை. இது லைஃப் ஸ்கில், இது மைண்ட் கேம், இது சைலண்ட் பவர். பதில் சொல்லாதே, பதறவை. சண்டை போடாம ஜெயிக்கிற கலை, கத்தாம டாமினன்ஸ் காட்டுற ரகசியம், ரியாக்ஷன் கொடுக்காம ரெஸ்பெக்ட் வாங்குற சைக்காலஜி. இந்த வீடியோ முடியும் போது யாராவது உங்களை ப்ரொவோக் பண்ணினா நீங்க பதில் தேட மாட்டீங்க, அவன்தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிப்பான். இது ஈகோ கேம் இல்லை, இது ஆட்டிடியூட் கேம் இல்லை, இது செல்ஃப் கண்ட்ரோல் கேம். அமைதியா இருப்பவன் பலவீனன் இல்லை, அவன்தான் சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறவன். அப்படின்னா எப்படி பதில் சொல்லாம பதற வைக்கலாம்? அதுதான் இப்போ நாம பார்க்க போறோம். நீங்க வேணும்னா அடுத்ததாக ஃபர்ஸ்ட் டெக்னிக், என்ட்ரி எனர்ஜி செக்ஷன் அல்லது சினிமேட்டிக் டிரான்சிஷன் டயலாக் நானே ரெடி பண்ணி தரலாம். என் உயிரின் உயிரான உடன்பிறவா சொந்தங்களே, ஒரு விஷயம் கேட்குறேன். ஒருத்தன் உங்களை திட்டுறான், ஒருத்தன் உங்களை குறை சொல்லுறான், ஒருத்தன் உங்களை ப்ரொவோக் பண்றான். அந்த நேரம் என்ன நடக்கும் தெரியுமா? உங்க இதயம் வேகமா அடிக்கும், மூளை சூடாகும், வாய் உடனே ஏதாவது பதில் சொல்லணும்னு துடிக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. யாராவது அட்டாக் பண்ணினா உடனே டிஃபெண்ட் பண்ணணும். ஆனா இன்று நான் சொல்ல போற விஷயம் கொஞ்சம் வேற. சண்டை போட்டு ஜெயிக்கிறது ஈஸி, கத்தி பேசிட்டு ஜெயிக்கிறது ஈஸி. ஆனா பதில் சொல்லாம ஜெயிக்கிறது, அதுதான் லெவல். இன்று நாம பார்க்க போற தந்திரம், பதில் சொல்லாதே, பதறவை. இந்த உலகம் ஒரு விசித்திரமான இடம். இங்க சில பேர் உங்களை வெல்ல வரமாட்டாங்க. அவர்கள் நோக்கம் வேற, உங்க மன அமைதியை உடைக்க. அவன் உங்க ரியாக்ஷனை தான் வேட்டையாடுறான். நீங்க கோபப்படுறீங்களா? நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்களா? அவன் ஜெயிச்சிட்டான். ஏன்னா அவன் உங்க இமோஷன்ஸ்க்கு ரிமோட் கண்ட்ரோல் வாங்கிட்டான். இப்போ முதல் உண்மை, உங்களை கண்ட்ரோல் பண்றவன் தான் உங்க பாஸ். அவன் டெசிக்னேஷன் பெரியவனா இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு ரிலேட்டிவ், ஒரு கொலீக், ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இருக்கலாம். அவன் ஒரு சென்டென்ஸ் போதும், நீங்க முழு நாள் அப்செட். அதான் டேஞ்சர். இப்போ கேள்வி, பதில் சொல்லாம எப்படி ஜெயிக்கலாம்? அதுக்காக இன்று நாம பார்க்க போற 6 சக்தி வாய்ந்த உளவியல் டெக்னிக்ஸ். இந்த வீடியோ முடியும் போது யாராவது உங்களை ப்ரொவோக் பண்ணினா நீங்க கோபப்பட மாட்டீங்க, அவன்தான் பதறும். டெக்னிக் நம்பர் 1, அமைதியின் அடி. ஒருத்தன் உங்களை குத்துறான் வார்த்தையால. நீங்க எதுவுமே அச்சீவ் பண்ணல, உன்னால எதுவும் ஆகாது. சாதாரணமா என்ன நடக்கும்? உடனே எக்ஸ்பிளனேஷன். இல்ல நான் அப்படி இல்ல. ஸ்டாப். அந்த செகண்ட்ல நீங்க தோத்துட்டீங்க. ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்றவன் கீழே பொசிஷன்ல நிக்கிறான். அடுத்த தடவை நீங்க அவன் பேசட்டும், நீங்க சும்மா பாருங்க. 3 செகண்ட்ஸ் சைலன்ஸ். ஜஸ்ட் லுக். சிரிப்பு இல்ல, கோபம் இல்ல, ரியாக்ஷன் இல்ல. இந்த சைலன்ஸ் அவனுக்கு டார்ச்சர். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது ஃபைட், நீங்க கொடுத்தது வேக்யூம். மனுஷன் சைலன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது, அவன்தானே ஆக்வர்டாக ஆரம்பிப்பான். டெக்னிக் நம்பர் 2, ஸ்லோ ரெஸ்பான்ஸ் ட்ராப். சில பேர் இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வேணும், அதான் அவரோட ஃபியூவல். அவன் மெசேஜ் அனுப்புவான், என்ன பெரிய பிஸியா? நீங்க உடனே ரிப்ளை, கேம் ஓவர். அடுத்த தடவை ரிப்ளை பண்ணுங்க, ஆனா டிலே, காமா, ஷார்ட்டா, இமோஷன் இல்லாம.
சரி, பார்க்கலாம். நோட்டட். அவன் குழம்பிடுவான். ஏன்னா இமோஷனல் ஃபைட் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. நீங்க எனர்ஜி கொடுக்கல. அவன் பிரெயின் கொஸ்டின் கேட்கும், இவனுக்கு கேர் இல்லையா? அதான் சைக்கலாஜிக்கல் வின். டெக்னிக் நம்பர் 3, ஸ்மைல் வெப்பன். கூட்டத்துல ஒருத்தன் நக்கல் அடிக்கிறான். நீங்க சீரியஸ் ஃபேஸ் போட்டீங்கன்னா அவன் ஹீரோ. அதுக்கு பதிலா சின்ன ஸ்மைல், ஒரு நாட், வேற எதுவும் இல்லை. இதுல என்ன நடக்குது தெரியுமா? அவன் ஜோக் ஃபெயில். ஆடியன்ஸ் கன்ஃபியூஷன். யாரு பவர்ஃபுல்னு கிரவுட் டிசைட் பண்ணும். இமோஷனை கண்ட்ரோல் பண்றவன் தான் ஸ்ட்ராங். டெக்னிக் நம்பர் 4, டாபிக் கில் ஸ்விட்ச். சில பேர் டிபேட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. விஷயம் முக்கியம் இல்லை, ஆர்குமெண்ட் தான் முக்கியம். நீங்க எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன், எனர்ஜி ட்ரெயின். அடுத்த தடவை ஒரு லைன், சரி நீங்க சொல்றது சரி, பூம், ஃபைட் முடிஞ்சு போச்சு. அவன் கன்ஃபியூஸ்ட். ஏன்னா அவனுக்கு ஃபைட் வேணும், பீஸ் வேண்டாம். நீங்க ஃபைட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க. டெக்னிக் நம்பர் 5, இன்விசிபிள் மோட். ஆஃபீஸில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம். ஒரு டாக்ஸிக் பர்சனாலிட்டி இருக்கும். அட்டென்ஷன் அடிக்ட். அவன் லவுடா பேசுவான், டிராமா கிரியேட் பண்ணுவான். அவன் வாழ்றது அட்டென்ஷன்ல. நீங்க என்ன பண்ணணும்? இக்னோர் ஸ்ட்ராட்டஜிக்கலி. ரெஸ்பெக்ட் இல்லாம இல்ல, ரியாக்ஷன் இல்லாம, ப்ரொஃபஷனல் டோன் மட்டும். ஸ்லோவா அவன் இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணுவான். ஏன்னா ஆடியன்ஸ் இல்ல, ஸ்டேஜ் இல்லைன்னா ஆக்டர் என்ன பண்ணுவான்? டெக்னிக் நம்பர் 6, இன்னர் த்ரோன் டெக்னிக். இதுதான் பிக்கெஸ்ட் சீக்ரெட். நீங்க ஏன் ரியாக்ட் பண்றீங்க? பிகாஸ் நம்ம வேல்யூ மற்றவரோட ஒப்பீனியன்ல கட்டப்பட்டிருக்கு. யாராவது குறை சொன்னா மனசு உடைஞ்சிருது. ஒரு நாள் புரிஞ்சுக்கணும், மற்றவர் ஒப்பீனியன் ஈக்குவல் டு வெதர். வரும் போகும். உங்க வேல்யூ பெர்மனன்ட். நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு த்ரோன் கட்டணும். அந்த த்ரோன்ல நீங்க உட்கார்ந்தா யாரோட வார்த்தையும் உங்களை கீழே இறக்க முடியாது. அப்போ பதில் சொல்ல தேவையே இருக்காது, பிரசன்ஸ் போதும். இப்போ ஒரு பெரிய உண்மை சொல்லட்டா? உங்களை ப்ரொவோக் பண்றவன் ஸ்ட்ராங் இல்ல, அவன் இன்செக்யூர். ஹாப்பியா ஆனவன் பிஸியா இருப்பான், சக்சஸ்ஃபுல் ஆனவன் ஃபோக்கஸ்ல இருப்பான். எம்டி ஆனவன் தான் டிராமா கிரியேட் பண்ணுவான். வள்ளுவர் ஒரு வரியில சொல்லிட்டாரு, யாரு பேசுறாங்கன்னு பார்க்காதீங்க, ஏன் பேசுறாங்கன்னு பாருங்க. அந்த கிளாரிட்டி வந்துட்டா யாரோட வார்த்தையும் காயப்படுத்தாது. என் அன்பு சொந்தங்களே, இந்த உலகம் உங்களை டெஸ்ட் பண்ணும், கோபப்படுத்தும், தூண்டிவிடும், ரியாக்ஷன் வாங்க முயற்சிக்கும். ஆனா நீங்க இன்று ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் எல்லா பேட்டிலுக்கும் போக மாட்டேன், நான் தேர்ந்தெடுக்கிற பேட்டில்ல தான் ஃபைட் பண்ணுவேன். மீதிய சிரிச்சிட்டு கடந்து போவேன். ஏன்னா சில ஜெயங்கள் பேசாம தான் கிடைக்கும். பதில் சொல்லாதவன் பலவீனன் இல்ல, அவன் சிச்சுவேஷனை மாஸ்டர் பண்ணிட்டான். அடுத்த தடவை யாராவது வம்பு இழுத்தா நினைச்சிக்கோங்க, நான் பதில் சொல்ல போறதில்ல, நான் பதற வைக்க போறேன். அமைதியால, நிதானத்தால, செல்ஃப் கண்ட்ரோலால. மறக்காதீங்க, யோசிங்க, திட்டமிடுங்க. உங்க மனசை யாருக்கும் ரெண்டுக்கு விடாதீங்க. ஜெயிச்சிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.